தாய் தமிழ் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஆனந்தி சேதுவின் இனிய நற்றமிழ் வணக்கம். வாயில் புண்ணு இருந்தால் என்னங்க, உடம்பு முடியலைன்னா என்னங்க, நாங்கள் களம் இறங்குவோங்க. அதுதாங்க எங்கள் தலைப்பே. நர்மதா அவர்களின் பெண் அரசியல். எனக்கான தலைப்பு களம் இறங்குவோம். என்னவோ தெரியவில்லை, படைப்புகள் மீதும் படைப்பாளிகள் மீதும் கடும் கோபம் எனக்கு சில நேரங்களில். நர்மதா அம்மா அவர்களின் வரிதான் இது. அவங்களுக்கு மட்டுமாங்க, எனக்கும் தாங்க. சிறு வயதில் என் பிஞ்சு மனம் படைப்பாளிகள் மீது பற்றி புரிதற்கு நேர்மாறாக அவர்களை நான் அடையாளம் கண்ட போது நேர்ந்தது இது. சமூகம் மாற வேண்டும் என்கிற நோக்குடன் எழுத வருகிறவர்கள் எழுதிய கருத்துக்கள் போதுமான அளவு பரவிய பிறகு பெரிய போராட்டக்களம் ஒன்றை உருவாக்கி அதில் தங்களை இணைத்து கொண்டு போராடுவார்கள். இறுதியில் அவர்கள் கனவு கண்ட, நிஜத்தில் காண விரும்பிய சமூகம் காண கிடைத்துவிடும் என்பதுதான் இளவயதில் என் எண்ணமாக இருந்தது. இது நமது நர்மதா அம்மா அவர்களின் வரிகள். ஆனால் அப்படி என்னை சிந்திக்க வைத்த படைப்பாளிகளில் பலர் இன்று முதுமையில் ஓய்ந்து விட்டார்கள். பலர் மாய்ந்தும் போனார்கள். சிலருக்கு பாராட்டுகள், மரியாதைகள், இலக்கிய வரலாற்றில் பெயர் பதிவு, விருதுகள் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைத்தன. அவர்கள் கனவுகளோ சாகடிக்கப்பட்டன. இன்று வரும் படைப்பாளிகள் பலரோ பாராட்டு, விருது, பணம், புகழ், இலக்கிய உலகத்தில் பெயர் பதிவு என்ற நோக்கங்களுடன் மட்டுமே எழுத வருவதாக தோன்றுகிறது. இந்த மாறாத சீரான நீரோட்டத்தை, அதில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆழமான அவலமான நிகழ்வுகளை வெகு அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு படைப்புகள் மீதான நம்பிக்கை தொலைந்து போவது நியாயம்தானே? டால்ஸ்டாய், கார்கி போன்ற சமூகத்தின் ஆன்மாவை உலுக்கிய பல எழுத்தாளர்களும் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது போன்ற உண்மைகள் தெரிந்த பிறகோ அனைத்து நம்பிக்கைகளும் இன்று சுக்குநூறாய் போயின. இப்போதோ வாசித்தல் இன்றி, விளிமியங்கள் இன்றி, நல்ல உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள முடியாத ரோபோக்களாய் போன தலைமுறை ஒன்று வெகு வேகமாக உருவாகி வருகிறது என்பது இதயத்தை உறைய வைக்கும் நிதர்சனம். எழுத்தாளரின் வருத்தம் இதில் எனக்கு புரிகிறது. திட்டமிட்ட பெரும் தகர்ப்பும் அடுத்து வேகமான புது கட்டமைப்பும் வேண்டி நிற்பதாக இருக்கிறது நமது மனித சமூகம். ஆனால் நாமோ வீசி எறிய வேண்டிய பலவற்றையும் விரலிடுக்கில் பிடித்தபடி அவை பற்றி ஊர்கூடி விவாதித்து கொண்டே இருக்கிறோம். குற்றுயிரும் குலை உயிருமாக கிடப்பவரை காப்பாற்ற முயற்சிப்பதில் அக்கறையற்று கண்ணீர் விடவும், கதை பேசவும், கருத்து சொல்லவும், இறுதி சடங்கு பற்றி திட்டமிடவும் என்று ஏதோ ஒரு வகையில் தம்மை பொருட்படுத்தவென்று ஏதேதோ சொல்லி வைப்பதாக செயல்படும் இளவு விழப்போகும் வீட்டில் அற்ப மூடர்களின் அபார நடிப்பை போல நமது அனைத்து செயல்களும் இங்கு உள்ளன. ஏற்கனவே திட்டமிட்ட சம்பிரதாயங்களாகவே இங்கு நமது வாழ்க்கை, பேச்சு எல்லாமும் ஆகி போகின. இங்கு நியாயங்கள் என்னவென்று தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு மழலையின் சிரிப்பை போல அவை நிர்மலமாக தம்மை அடையாளம் காட்டி நிற்கின்றன. ஒரு மழலையின் சிரிப்பு போல அந்த நியாயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? மழலை சிரிப்பு போல நிர்மலமாக தம்மை அடையாளம் காட்டிக்கொண்டு நிற்கின்றன. புதிதாக படிக்கவும் கற்பிக்கவும் எதுவுமே இங்கு இல்லை. உணர்ந்து வாழ்வில் பயன்படுத்த வேண்டியவைதான் ஏராளமாக இருக்கின்றன. சமூகத்தின் கிழட்டு மனம் கல்மரமாக எட்டி தட்டி கிடைக்கிறது. கருமி வீட்டு பரன் போல எதையும் தூக்கி வீச மனம் இல்லாமல் இன்னும் இன்னும் என்று தீமைகளால் நிறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் படைப்புகள் என்பவை எழுதியவரின் புலங்காகிதம் சம்பந்தப்பட்டதாக மாற்றப்பட்டுள்ளது. இத்தகைய கூட்டத்தில் தாமும் ஒருவராக இடம் பிடிக்க விரும்பும் பந்தயம் என்பதுதானே புதிய படைப்பாளிகளையும் ஈர்ந்து போட்டியிட செய்கிறது, எழுத தூண்டுகிறது. எனில் படைப்பின் தர்மம்தான் என்ன? படைப்பாளிகள் எதற்கு, இனி படைப்புகள் எதற்கு என்ற நியாயமான கேள்விகள் எழத்தானே செய்யும். நர்மதா அம்மா அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் எழுகிறது. அதனால்தான் பெண் அமைப்பு படைப்பை விட, பேச்சை விட களம் இறங்கி அரசியல் செய்பவர்களுக்காக
ஆவலுடன் காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்பில் நானும் ஒரு சிறு துரும்பு என்று கூறிக்கொள்வதில் எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சி, ஒப்பில்லா உவகை, அளவில்லா ஆனந்தம். இது கைத்தட்டலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. என் மனம் உணர்ந்து இந்த 15 மாத காலமாக பெண் அமைப்பில் நான் இருப்பதற்கான ஒரு அடையாளத்தை என் வார்த்தைகளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயல்பாகவே மாற்றுத்திறன் என்பதை மாற்றும் திறனாக மாற்ற வேண்டும் என்று சொல்பவள், வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற எண்ணம் உடையவள், சீரிய சிந்தனைகளை செயல்படுத்தணும். அதாவது இன்றைக்கி நான் ஒரு நல்ல காரியம் செய்ய நினச்சேன்னா அதை பேருக்கோ புகழுக்கோ கைத்தட்டலுக்கோ அந்த மாதிரி எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இன்றைக்கி நான் செய்ய நினச்சிட்டேன்னா எனக்கு அந்த அவங்க செய்யக்கூடிய ஒரு தொண்டுள்ளம் செயல்பாடுக்கு செய்யணும்னு நினச்சப்போ நான் எடுத்த என்னோடய யோசனை என்னது எப்படி தெரியுமா இருந்தது? களம் இறங்குவோம் என்று நான் சொல்வதற்கான முதல் அடிப்படையாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி என் கையில் 5000 ரூபாய் இருக்குது, நான் தூக்கி கொடுத்துடலாம். ஆனால் இது தொடர்ந்து 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் காலமும் பெண் அமைப்பில் எனக்கு தொடர வேண்டும் என்ற ஆசையும் செயல்படுத்த வேண்டிய உத்வேகமும் என் மனதில் இருந்த காரணத்தினால் எனது தொகை சிறு தொகையாக இருந்தால் பரவாயில்லை என்று நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன். அப்புறம் இந்த களம் இறங்குவோம் அப்படின்றத படித்த உடனே நான் நினச்சது என்னென்னா, கொரோனா நோய் தொற்று காலத்தில் எத்தனையோ பேர் அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க, இதில் கைத்தட்டலுக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அந்த கேடயம் பயனாடை என்று சொல்லக்கூடிய பொன்னாடை இதற்கெல்லாம் பணம் கொடுத்து கூட வந்துடுறேன்னு முகம் காணாத நட்புகள் எத்தனையோ தளங்கள் தோறும் பயணித்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இப்போ பார்த்தோன்னா காணாமல் போயிட்டாங்க. பெண் அமைப்பில் ஆட்களை சேர்க்கணுன்னு அவர்களுக்கெல்லாம் நான் அலைபேசியில் அழைப்பு விடுத்தா ஆச்சரியமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நம் சொல், சிந்தனை, செயல் அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். பெண் அமைப்பு அதைத்தான் விரும்புகிறது, பெண் அமைப்பு அதைத்தான் முன்னெடுக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்னப்பா நம்மளால் இந்த சமுதாயத்தை என்னத்தடா சீர்திருத்த முடியும் அப்படின்னு எண்ணக்கூடாது. இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நான் படித்த ஒரு பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதையும் உங்கள் முன்னால் சுருக்கமாக சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். குறையுள்ள மனிதர்களும் குறை காணும் மனிதர்களும் இப்படி தாங்க விரவி கிடக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். வாய்ச்சொல் வீரராக இருப்பதில் என்ன நியாயம்? நம் பகுதியில் எத்தனையோ விடயங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது. எந்த அரசியல் கட்சிக்காரங்க வந்தால் தான் என்ன, நமக்கு நல்லது நடக்கிறதானா கவலையா, ஐயோ இப்படி இருக்கே, நம்ம தெருவு இப்படி இருக்கே, தண்ணி பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு விடயத்தில் என்னால் மாற்றம் செய்ய முடியும் என்றால் நான் தனியாளாக இதற்கு குரல் கொடுத்த போது வராத ஒரு நல்ல விஷயம். எனது அருமை தோழி தீபா எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கன்னு என்னை பதிவு போட சொன்னாங்க. நான் அதில் 6 கேள்வி போட்டேங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு அதை எங்கள் பகுதியில் நான் அனுப்பிச்சி விட்டப்போ ஆளாளுக்கு அலறி அடிச்சிட்டு, பெண் அமைப்பா, எந்த பெண் அமைப்புலாம் இருக்கீங்க, கவுன்சிலரை நிற்க போகிறீங்களா நீங்கள்? ஐயா சாமி, நான் கவுன்சிலராலாம் நிற்க விரும்பப்படலை. ஆனால் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக மாற்றம் வரணும். ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல், படித்தவர் படிக்காதவர் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உண்டான அரசியலை நாங்கள் பெண்கள் முன்னிறுத்துகிறோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துலலாம் ஆசை இல்லைங்க. நாங்கள் நினைக்கிற கொள்கைகள்னு ஒரு 25-30 வச்சுருக்கோங்க. அதில் எங்களுக்கு ஒன்றா நடத்தி கொடுக்கணும். ஆனால் நாங்கள் சொல்கிற 40 கருத்துக்களும் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு அவர்கிட்ட ஓங்கி பேசினேன். அதில் 3 விடயங்கள் என்னுடைய பகுதியில் நடந்துருது. அதை இங்கே உங்கள் முன்னால் சொல்லிக்கிறதில்ல எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் தனி மனுஷியாக இருந்து இந்த விஷயத்தை நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்த விடயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களே என்னங்க காரணம் சொல்கிறப்போ, நான் பெண் அரசியல் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பெண் அமைப்புனால தாங்க நான் இதை சொல்கிறேன். அப்படிங்களா? பெண் அமைப்பு ஒரு பெண் நடத்துகிறாங்களா? ஆமாங்க, 25 பேரால் தொடங்கினதுங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரே மாதத்தில் பெண்கள் நாங்கள் மனசு வச்சு களம் இறங்கி 3000-4000 பேரை சேர்த்துருக்கோன்னா அதுதாங்க எங்களுடைய பெண்ணின் வெற்றி, மாநிலத்தின் வெற்றியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். விதை போட்டது நாங்கங்க. ஆனால் எங்களுக்கு ஆட்சி பிடிக்கிற ஆசை இல்லை. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், ஆனால் எங்களுடைய 40 கொள்கைகளும் நடக்கணும். அதில் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, மது ஒழிப்பு, மது ஒழிப்பு தேவை என்று கூறினேன். அதற்கு அவர் என்னிடம் கேட்டார்,
உங்களது குடும்பத்துலலாம் யாரும் குடிக்கிறது இல்லையே, நீ ஏம்மா இதை கத்தி கத்தி சொல்கிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பூ கட்டுற தன் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு படுற கஷ்டம் பார்த்துருக்கேன், வீட்டு வாசலில் காய்கறி விற்கிற ஐயாவோட கஷ்டங்களை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தை மதுவை குடிச்சிட்டு அழிக்கிறாங்க. அது ஒன்று தீர்வாய் கையெழுத்து எங்களுக்கு, அது எந்த அரசு வேணாலும் வரட்டும், எனக்கு அதை மட்டும் நீ கையெழுத்து போட்டால் போதுங்க. அது மட்டும் நடைமுறை வந்துட்டுன்னா நாங்கள் பெண் அரசியலை முன்னெடுத்ததுக்கான அர்த்தத்தை நான் நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் விழா மேடை வைத்தால் கூட அங்கு வந்து என் பெண் அரசியலின் கொள்கைகளை இது போல் ஒன்று நான் நிறைவேற்றி கொடுங்க என்று பேசுவேன். அதற்கு மனோதிடம் உண்டு, உடலில் வலிமை இல்லை என்றாலும் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். அந்த மனிதர் மிகவும் பாராட்டினார். நிச்சயமாக நல்லது நடக்குமா, உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயம் நடக்கும்னு சொன்னாங்க. அதை உங்கள் முன்னால் சொல்கிறேன். நம்ம ஊர் கூடி தேர் எழுப்போம், நிலை வந்து சேரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்னாலேயே முடியறது, உங்களால் முடியாதாங்க, கண்டிப்பாக முடியும். நன்றி. நான் ஆனந்தி சேது, சீர்மிகு சென்னை. சீர்மிகு சென்னை என்று சொல்வதற்கான காரணத்தை ஒரே ஒரு 30 செகண்ட், அதாவது 30 நொடிகளில் சொல்கிறேன். தர்மமிகு சென்னை என்று 125 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தாரை வாழ வைக்கும் இடமாக இருந்தது இந்த சென்னை. ஆனால் சிங்கார சென்னை நாங்கள் மழைக்கு அப்புறமா சீரழிஞ்ச சென்னை ஆச்சு. ஆனால் நினைவே செயல், சீர்மிகு சென்னை என்று சொல்லி பழகுவோம். நிச்சயம் நம் பெண் அமைப்பின் கொள்கைகள் அனைத்தும் சீராக ஒரே நேர்கோட்டில் செயல்படும் என்பதை நான் ரொம்ப காலம் இல்லைங்க, சீக்கிரமாகவே நடக்குங்க. நினைவே செயல் நடக்கும். அதுக்கு நம்ம எல்லாம் அதை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.